ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ அப்கமிங் நிறையவே பேக் டு பேக் நம்ம வீக்குக்கு ஹாப்பி அப்டேட்ஸ் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவரோட வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தவங்களோட கமெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தினேஷ் ப்ரோட கமெண்ட் தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இம்பார்ட்டன்ட் அப்டேட் அவங்க சொல்லியிருக்காங்க, நிறைய ஹாப்பியான அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட 2 அப்டேட் சொல்லியிருந்தோம், டோட்டலாக 3 அப்டேட் இவங்க சொல்லியிருக்காங்க எங்கிறத நம்ம பார்க்கலாம். சிஸ்டர், இன்னொரு இன்ஃபர்மேஷன், சில பேர் வந்து இவ்வளோ சிம்பிளாக இருக்கே அண்ட் காவேரி மேக்கப் சிம்பிளாக இருக்குது அண்ட் விஜய் காவேரி பக்கத்தில் உட்காராமல் பக்கத்தில் நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, விஜய் பக்கத்தில் காவேரி உட்காரல. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்பில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, காஸ்ட்யூமும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இஸ், இது வந்து வளகாப்பு இல்லை, இது ப்ரீ ஃபங்க்ஷன் ஃபார் வளகாப்பு ஃபங்க்ஷன், அதாவது பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் நேம் சிஸ்டர். ஸோ தட் ஒன்லி சிம்பிளாக இருக்குது. அதாவது இது வந்து ஒரு 5th month ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனை இப்போ பண்ண போகிறாங்க. ஸோ அதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்கமிங் பேக் டு பேக் 2 ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இந்த ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நானுமே போய் கேட்டேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக இருக்குது, கண்டிப்பாக சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட்ஸ் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அனதர் ஹாப்பி நியூஸ், கண்டினியூஸாக வீக்காக்கு 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று இப்போ வந்து பிடிஎஸ் பூ முடிக்கிற, அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வளகாப்பு ஃபங்க்ஷன் அண்ட் தேர்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னென்னு தெரியல. ஸோ வீக்கா ஃபேன்ஸ் ஹாப்பி, அப்கமிங்கில் கண்டினியூஸாக வீக்கா ஹாப்பி மொமெண்ட்ஸ் அண்ட் வீக்காக்கு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து இன்னொருத்தவங்ககிட்டையும் கேட்டிருந்தேன், நமக்கு ரெகுலராக அப்டேட் கொடுக்குறவங்ககிட்டையும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து சர்ப்ரைஸ் தான், நான் கூடிய சீக்கிரமே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு அப்டேட்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணேன். பட் இந்த ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டையும் நான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை சிஸ்டர், பட் இன்னொரு ஹாப்பி மூமெண்ட் இருக்குது. இனி வீக்கா ஹவுஸில் தான் பழையபடி ஃபுல்லாக வீக்கா சீன்ஸ் அண்ட் வீக்கா ஹாப்பி ரொமான்டிக் நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ் இருக்க போகுது. அதாவது 3வது சர்ப்ரைஸான ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியல. பட் இதுக்கப்புறம் பழைய மாதிரி வீக்கா வீட்டில் வீக்காக்கு சீன்ஸு ஹாப்பியாக ரொமான்டிக்காக நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸோட நம்மளுக்கு சீன்ஸ் இருக்க போகுது. இனிமேல் நம்ம வீக்காவோட ரெட் கார் பார்ப்போங்க. ஸோ காரை பற்றி தனியாக நம்ம வீடியோ பேசுவோம். அது நம்மளுக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ், அந்த கார் மொமெண்ட்ஸ் எல்லாமே. பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான அப்கமிங் நமக்கு ஹாப்பியாக இருக்க மாதிரி சீன்ஸ்லாம் வரப்போகுதுங்கிறத இந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த முக்கியமான விஷயம் நம்ம சொன்னது. பிகாஸ் நம்ம ரிமைனிங் 2 ஆல்ரெடி நம்ம வீடியோ பேசியிருக்கோம், நமக்கே கெஸ் பண்ணலாம். அது 5th monthனா கண்டிப்பாக வளகாப்பு ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியாச்சு. தட் இம்பார்ட்டண்டான மூமெண்ட் அப்படின்னு சொன்னது இது தான். ஸோ அப்கமிங் ஃபுல்லாக வீக்கா வீட்டில் தான் நமக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பி மூமெண்ட்ஸான ட்ராக் வரப்போகுது. இனிமேல் நம்மளை கையில் பிடிக்க முடியுமா, கையில் பிடிக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனிவேஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது. இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறது நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.